Hi children, in the video number 4.4 concurrency of triangles. Concurrency of triangles அப்படினா என்னன்னு பார்க்கலாம். We are now going to learn a very important geometrical concept called concurrence. To understand the concept of concurrency of triangles, let us first look into the concurrency of shapes. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன கான்கரன்சி அப்படிங்கிறது ஜாமெட்ரிக்கல் கான்செப்டில் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் த ஜாமெட்ரிக்கல் கான்செப்ட். அதுக்கு நேம் என்ன அப்படின்னா கான்கரன்ஸ். ஸோ கான்கரன்ஸோட கான்செப்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே சம்ஸ் திங்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பார்க்கலாம் பாருங்கள். 4.4.1 concurrency of shapes. So some shapes, concurrency of shapes கொடுத்துருக்காங்க. Let us observe the following picture. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பாருங்கள். இதை பார்க்குறப்ப என்ன தெரியுது உங்களுக்கு? ஸோ கரன்சி ஆஃப் நோட்டு கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் இந்த கார்ட்ஸ் இருக்குது, அண்ட் தென் ரூலர்ஸ் ஆஃப் சேம் சைஸ். ஓகேவா, ரூலர் ஆஃப் சேம் சைஸ். To understand concurrency of shapes, let us take a pack of cards and choose any two cards and place them one over the other. ஸோ இப்போ இந்த கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு 2 கார்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 கார்ட்ஸையும் ஒன்று மேலே ஒன்று இப்படி வைக்கிறோம். ஸோ வைக்கிறப்ப எப்படி இருக்குது நம்மளுக்கு? 2 கார்ட்ஸும் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது இல்லையா. We are able to place them in such a way that one card matches exactly with the other in size and shape. ஸோ அந்த 2 கார்ட்ஸையும் ஒன்று மேலே ஒன்று வைக்கிறப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸாக்டாக சேம் மெஷர்மெண்ட்டில் இருக்கு இல்லையா, அதனோட ஷேஃபும் சரி அதனோட சைஸும் சரி. சரி, அதனோட சைஸும் அண்டு ஷேஃபும் எப்படி இருக்குது அப்படின்னா மேட்சஸ் எக்ஸாக்ட்லி அது மேட்ச் ஆகுது இல்லையா. Hence all the cards in a pack are equal in both size and shape. ஸோ அப்போ ஆல் த கார்ட்ஸ், அந்த பேக்கெட்டில் இருக்கிற எல்லா கார்ட்ஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னா அதனோட சைஸும் அதனோட ஷேஃபும் எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். சரிங்களா. Any pair of or set of objects with this property are said to be concurrent. ஸோ இந்த மாதிரி பேர் ஏதாச்சும் ஒரு 2 திங்ஸ் எடுத்துகிட்டு அது 2மே அதனோட ஷேப்லேயும் சரி அதனோட சைஸ்லேயும் சரி சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கான்க்ருவெண்ட். அதுக்கு நேம் என்ன? கான்க்ருவெண்ட். அதனோட ஷேஃபு அண்டு சைஸ் ரெண்டுமே சேமாக எக்ஸாக்டாக சேமாக இருந்ததுன்னா அதுக்கு நேம் கான்க்ருவெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கான்க்ருவெண்ட் மீனிங் என்னன்னு புரியுதா? அதனோட ஷேஃபும் அதனோட சைஸும் எக்ஸாக்டாக சேமாக இருக்கிறது தான் கான்க்ருவெண்ட். How can we check the concurrence of 2 objects or figures? ஸோ எப்படி வந்து நம்ம செக் பண்ணுறது concurrence of 2 objects-ஐயே இல்லை அந்த ஃபிகர்ஸ் எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். To check the concurrence of the objects, we can use the method of superposition. ஸோ இந்த superposition மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். In this method, we have to make a trace copy of one figure and place it over the other. If the figures match each other completely, then they are said to be concurrent. ஸோ இப்போ அந்த கார்டே நம்ம எடுத்துக்கிட்டு இல்லையா, அந்த 2 கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இல்லையா, அந்த 2 கார்ட்ஸ் எடுத்து நம்ம ட்ரேஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வருது? 2 கார்ட்ஸும் சேமாக வருது இல்லையா. ஸோ ஒரு கார்டை இன்னொரு கார்டு மேலே வைக்கிறப்ப அது என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கூட எந்த இடத்துலையுமே கேப் இல்லாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது இல்லையா, அதுக்கு நேம் கான்கரண்ட்டுன்னு சொன்னோம். In this method, to match the original with the trace copy, we are not allowed to bend, twist or stretch, but we can translate or rotate. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு கார்டை வச்சு நம்ம ட்ரேஸ் எடுக்கிறப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸாக்ட்லியாக சேமாக இருக்குது. சரிங்களா. ஸோ ஆனால் அது எப்படி இருக்குது அப்படின்னா பெண்டாயோ ட்விஸ்டாயோ ஆர் ஸ்ட்ரெச், அதாவது வளைஞ்சோ பெண்டாயோ எந்த மாதிரியும் இருக்காது. எக்ஸ்ட்ரா பீசஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சரியா. பட் we can translate or rotate. அது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம், திருப்பலாம், ரொட்டேட் பண்ணலாம் இல்லையா. கார்ட்ஸை நம்ம ஒவ்வொரு சைடாக ரொட்டேட் பண்ணலாம் இல்லையா. நெக்ஸ்ட்டு 4.4.2 concurrence of line segments.
measure and observe the following line segment. ஸோ லைன் செக்மெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஸோ ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அதில் வந்து நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணுவோம் இல்லையா, ஏபி அப்படின்ட்டு. இந்த ஏபிங்கிறது தான் ஒரு லைன் செக்மெண்ட். அதாவது போத் சைட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா எண்டிங் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே ஏபிங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட்டு, சிடிங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட்டு. இதில் போத் சைடு எண்டிங் இருக்கு இல்லையா. The line segments AB and CD have the same length. ஸோ இப்போ இந்த லென்த்து நம்ம மெஷர் பண்ணுறப்ப என்ன வருது அப்படின்னா இதனோட லென்த்து சேமாக இருக்குது. அந்த லைனை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது சேமாக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்ட்டு. If we use the superposition method, AB and CD will match each other. ஸோ அப்போ இது என்ன பண்ணுறோம், இப்போ ஒன்று மேலே ஒன்று இப்படி நம்ம வைக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா அது ரெண்டும் சேமாக இருக்குது இல்லையா. கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா பெண்ட் ஆகி அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எக்ஸாக்டாக சேமாக இருக்குது. ஹென்ஸ் த லைன் செக்மெண்ட் ஆர் கான்க்ருவெண்ட். ஸோ அப்போ இந்த லைன் செக்மெண்ட்டை நம்ம கான்க்ருவெண்ட்டுன்னு சொல்லலாம் இல்லையா. ஏபி அண்டு சிடி, லைன் செக்மெண்ட் ஏபி அண்டு சிடி ஆர் கான்க்ருவெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. we can write it as லைன் செக்மெண்ட் ஏபி கான்க்ருவெண்ட் லைன் செக்மெண்ட் சிடி. அதாவது கான்க்ருவெண்ட் அப்படிங்கிற சிம்பிள் எப்படி நம்ம டினோட் பண்ணலான்னா இப்படி 2 ஈக்குவல் சைன் போட்டுட்டு அதுக்கு மேலே இப்படி லைட்டாக இப்படி பெண்ட் ஆகி வருது இல்லையா, இதுக்கு வந்து கான்க்ருவெண்ட் சிம்பிள்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது இப்படி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ ஏபி வந்து லைன் செக்மெண்ட் ஏபி கான்க்ருவெண்ட்னா இப்படி போடணும். சிடி புரிஞ்சுதா? இது வந்து கான்க்ருவெண்ட் சிம்பிள். Next, since we are considering the length of the line segments for congruence, we can also write AB is congruent CD as AB is equal to CD. So, நம்ம congruent to CD இப்படியும் எழுதலாம், இல்லை அப்படின்னா otherwise இப்படியும் எழுதலாம். AB is equal to CD. Okay? From the above cases, we understand that lines are congruent if they have the same length. ஸோ இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, அதனோட லென்த் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா சேமாக இருக்குது. சேமாக இருக்கிறனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதை வந்து கான்க்ருவெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ட்ரை திஸில் பாருங்கள், இதை நீங்களே நோட் பண்ணணும். ஸோ மேக் அண்ட் குரூப் த பேர் ஆஃப் கான்க்ருவெண்ட் லைன் செக்மெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து எதெல்லாம் கான்க்ருவெண்ட் லைன் செக்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து போடணும். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒன்று போடுறேன் பாரு. இப்போ ஆர்எஸ் இருக்குது. ஸோ ஆர்எஸும் இந்த பாரு எக்ஸ்ஒயும் வந்து கான்க்ருவெண்ட்டா. ஸோ அப்போ ஆர்எஸ் லைன் செக்மெண்ட் ஆர்எஸ் இஸ் கான்க்ருவெண்ட் எக்ஸ்ஒய் லைன் செக்மெண்ட் எக்ஸ்ஒய். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு 2 பேருக்கு நீங்கள் மேக் பண்ணி எழுதணும். புக்லேயே இது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4.4.3 கான்க்ருவென்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம லென்த்தை வச்சு நம்ம சொன்னோம். சரியா? இப்போ வந்து ஆங்கிள்ஸை வச்சு நம்ம சொல்கிறோம் அது கான்க்ருவெண்ட்டா இல்லை நாட் அ கான்க்ருவெண்ட்டான்னு. லுக் அட் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ். ஸோ இங்கே வந்து பாரு ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஏபிசி அப்படின்னு, அண்ட் தென் இஎஃப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. டு செக் த கான்க்ருவென்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ், ஆங்கிள் பிஏசி, அதாவது இந்த ஏங்கிறது தானே இங்கே ஆங்கிள். ஸோ இந்த இடத்துல ஆங்கிள்னு எதுன்னு தெரியல, இந்த ஏங்கிறது தானே ஆங்கிள், இங்கே வந்து ஈங்கிறது ஆங்கிள். ஸோ அப்போது ஆங்கிள் பிஏசி அண்ட் எஃப்இஜி make a trace copy of angle BAC by superposition method. ஸோ இப்போ ஆங்கிள் பிஏசிக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூப்பர்பொசிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரேஸ் காப்பி எடுக்க சொல்கிறோம். சரியா? ஸோ எடுத்தோம் அப்படின்னா இஃப் வி ட்ரை டு மேட்ச் ஆங்கிள் பிஏசி வித் த ஆங்கிள் எஃப்இஜி பை பிளேசிங் த ஆர்ம். ஸோ இந்த 2 ஆர்ம்ஸும் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த 2 ஆர்ம்ஸோட சேர்ந்து இருக்கணும். இப்போ இதை எடுத்து நம்ம இங்கே வச்சோம் அப்படின்னா சேமாக இருக்கணும். சரிங்களா? by placing the arm AB on the arm EF. ஸோ இந்த AB அப்படிங்கிற ஆர்மை நம்ம எங்கே வைக்கணும், EFக்கு வைக்கணும். அதே மாதிரி ஏசி அப்படிங்கிற ஆர்மை எங்கே வைக்கணும், இஜிக்கு வைக்கணும். சரியா? புரியுதா? இந்த ஏபிங்கிற ஆர்மை இங்கே இஎஃப்க்கு வைக்கணும். இந்த ஏசிங்கிற ஆர்ம் மீன்ஸ் அந்த லைன் இருக்கு இல்லையா, இதை தான் ஆர்ம்னு சொல்கிறோம். ஸோ அதை எடுத்து இங்கே இஜியில் வைக்கிறோம். ஸோ அப்போது தென் த ஆர்ம் ஏசி வில் கோயின்சைட் வித் த ஆர்ம் இஜி
even if length of arms are different. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது, இந்த லென்த்து இது பாருங்கள், இதனோட லென்த்து இப்போ சேமாக இருக்குமா நம்மளுக்கு? நோ, நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தா சேமாக இருக்காது. ஸோ அப்போ லென்த் ஆஃப் இந்த ஆர்ம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. த ஆங்கிள்ஸ் பிஏசி மேட்சஸ் எக்ஸாக்ட்லி வித் இஎஃப்ஜி. அதாவது இதனோட லென்த்து தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் இதனோட ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படின்னா சேமாக எக்ஸாக்ட்லியாக மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் த ஆங்கிள்ஸ் ஆர் கான்க்ருவெண்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், ஆங்கிள்ஸ் ஆர் கான்க்ருவெண்ட். சரியா? ஸோ முன்னாடி வந்து நம்ம அந்த லைன் செக்மெண்ட்டில் மெஷர்மெண்ட் எடுத்து அது கான்க்ருவெண்ட்டாக இல்லையான்னு சொன்னோம். இப்போ இந்த இடத்துல ஆங்கிள்ஸ் எடுத்து நம்ம சொல்கிறோம் கான்க்ருவெண்ட்டாக இல்லையான்னு. If two angles, angle BAC and angle EFG are congruent, it can be represented as, so அப்போ congruentனா எப்படி represent பண்ணணும், angle BAC is congruent angle FEG. அதாவது BAC congruentனா அந்த சிம்பிள் போடுவோம் இல்லையா, 2 ஈக்குவல் சைன் போட்டு அது மேலே அந்த சிம்பிள் போடணும், angle EFG. ஓகே. As in the case of line segments, congruence of angles depends only on the measures of angles. ஸோ இப்போ லைன் செக்மெண்ட்லேயோ சரி, இந்த கான்க்ருவெண்ட் ஆஃப் ஆங்கிள்ஸ்லேயோ சரி, நாம் எதை வச்சு சொல்கிறோம், பேஸ்ட் ஆன் அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு தானே சொல்கிறோம். மெஷர்மெண்ட் இப்போ 2 ஆங்கிள்ஸ்க்கும் ஆங்கிளோட மெஷர்மெண்ட்டு சேமாக இருந்ததுன்னா அது கான்க்ருவெண்ட். அதே மாதிரி 2 லைன் செக்மெண்ட்டுக்கும் நம்ம அந்த லைனை வந்து நம்ம மெஷர் பண்ணி அந்த 2 லைன் செக்மெண்ட்டோட மெஷர்மெண்ட்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை நம்ம கான்க்ருவெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இஃப் வி வாண்ட் டு சே 2 angles are congruent, the measures of angles should be equal. ஸோ அப்போ 2 angles நம்ம கான்க்ருவெண்ட்னு சொல்கிறப்போ அந்த 2 angles நம்ம என்ன பண்ணணும், மெஷர் பண்ணி சொல்லணும் அது ஈக்குவலாக இல்லை நாட் ஈக்குவலாக அப்படின்ட்டு. Hence we can write angle BAC equal to angle EFG, sorry FEG, for angle BAC is congruent to angle FEG. சரியா? ஸோ ட்ரை திஸ் கொடுத்துருக்காங்க பாரு, இதே மாதிரி தான் இது நீங்களே தான் போடணும் புக் ஒர்க்கு. ஃபைண்ட் த பேர் ஆஃப் த கான்க்ருவெண்ட் ஆங்கிள்ஸ் எய்தர் பை சூப்பர் பொசிஷன் மெத்தட் ஆர் மெஷரிங் தம். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சம்திங் எது ஈக்குவல் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஆங்கிள் ஏபிசியோட மேட்ச் ஆகிற மாதிரி என்ன ஆங்கிள்ஸ் இங்கே இருக்குது பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது இருக்குது PON. சரி, ஆங்கிள் PON இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டும் நம்ம என்ன சொல்லலாம், ABC. ஆங்கிள் ABC இஸ் கான்க்ருவெண்ட் டு ஆங்கிள் BON. ஸோ ஆங்கிள் தான் சென்டரில் வரணும், ஓங்கிறது தானே ஆங்கிள். ஸோ அப்போ அது சென்டரில் வரணும், இங்கே பிங்கிறது ஆங்கிள் சென்டரில் வரணும். சரியா? ஸோ அப்போ இஸ் கான்க்ருவெண்ட்டு. அதே மாதிரி அனதர் 2 ஆங்கிள்ஸ் வந்து நீங்களாக பேர் பண்ணி எழுதணும். சரியா? இதுவும் புக் ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு 4.4.4 கான்க்ருவென்ஸ் ஆஃப் பிளேன் ஃபிகர்ஸ். ஸோ பிளேன் ஃபிகர்ஸ் எதெல்லாம் கான்க்ருவெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாமைன் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் பிளேன் ஃபிகர்ஸ். ஸோ இது எதெல்லாம் கான்க்ருவெண்ட்டாக இருக்குது பாரு பிளேன் ஃபிகர்ஸில். இப்போ பாரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, இந்த ஷேப் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள், பேரலோகிராம். ஸோ இந்த ஷேப்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா பார்க்குறதுக்கு 2மே சேமாக எக்ஸாக்டாக ஷேப்பும் சேமாக இருக்குது, சைஸும் சேமாக இருக்குது. சரியா? தேர் ஆர் ஐடென்டிக்கல் இன் ஷேப் அண்டு சைஸ். அதனோட ஷேப்பும் சரி அதனோட சைஸும் சரி எப்படி இருக்குது, ஐடென்டிக்கல், அதாவது சேமாக இருக்குது. சரிங்களா? இந்த கொடுத்துருக்குற இந்த பிக்சர்ஸில் இருக்கிற ஷேப்ஸ் எல்லாமே தேர் சைடு லைன் செக்மெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். அதனோட சைடு எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ பாரு, இப்போ இந்த பிக்சர் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த பிக்சரில் இதனோட சைடுன்னா உங்களுக்கு தெரியும், இது தானே சைடு சொல்லுவோம். ஸோ இந்த சைடு எப்படி இருக்குது, ஈக்குவல். அதே மாதிரி இந்த சைடு எப்படி இருக்குது, ஈக்குவல். மேலே எப்படி இருக்குது, ஈக்குவல். அதே மாதிரி சைடு இந்த பக்கமும் ஈக்குவல். ஸோ அப்போ அதனோட சைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அதுதான் சொல்கிறாங்க ஆர் ஈக்குவல் அண்டு த ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவல். ஸோ அப்போ இதனோட ஆங்கிளும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? சைடும் அண்ட் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்சர்வ் த சர்க்கிள்ஸ் கிவன் பிலோ ஃபிகர் 4.21. ஸோ இப்போ இந்த ஃபிகரில் பாருங்கள் 2 சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த 2 சர்க்கிள்ஸோட ரேடியஸ் வந்து எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது.
the radius are equal. ஸோ இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியுது ரேடியஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவல். if they are placed on each other they will coincide. ஸோ இப்போ இது ஒரு சர்க்கிள் மேலே இன்னொரு சர்க்கிள் எடுத்து வச்சோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே கோயின்சைட் ஆகிருக்கும். சரிங்களா? These types of figures are called concurrent plane figures. ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டாக டூ ஃபிகர்ஸும் சேமாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளேன் ஃபிகர்ஸ், கான்க்ருவன்ட் பிளேன் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? Concurrent plane figures. Next note, in concurrency the coinciding parts are called corresponding parts. ஸோ அந்த கோயின்சைட் இப்போ இந்த சேஃப் இருக்குது அப்படின்னா இந்த சேஃபில் வந்து நம்ம இன்னொரு சேஃப் வந்து கோயின்சைட் ஆகுது இல்லையா, அந்த சேஃப் கோயின்சைட் ஆகுது இல்லையா. ஸோ அப்போ இந்த டூ சேஃபும் கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா அதனோட பார்ட்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ். இப்போ இதுக்கு வந்து இந்த பார்ட் வந்து கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ கோயின்சைடிங் பார்ட்ஸ் ஆர் கால்ட் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். The coinciding sides are also called corresponding side. ஸோ கோயின்சைட் சைடு, இந்த சைடு கோயின்சைட் ஆச்சுன்னா அதை வந்து கரஸ்பாண்டிங் சைடுன்னு சொல்லி சொல்கிறோம். த கோயின்சைடிங் ஆங்கிள்ஸ் ஆர் கால்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ அப்போ இந்த ஆங்கிளும் சேமாக இருந்தது அப்படின்னா கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா அது கோயின்சைட் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? சரி, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே. So if the corresponding sides and corresponding angles of two plane figures are equal, then they are called concurrent figures. ஸோ இந்த மாதிரி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸோ சைட்ஸோ ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? கான்க்ருவன்ட் ஃபிகர்ஸ். இஃப் டூ பிளேன் ஃபிகர்ஸ் F1 and F2 ஆர் கான்க்ருவன்ட். ஸோ இப்போ ஒரு டூ ஃபிகர்ஸ் எடுத்துக்கிறோம், F1ம் F2வும் கான்க்ருவன்ட் அப்படின்னா அது எப்படி எழுதுவோம்? சிம்பிளில் we can write F1 is concurrent, அதாவது அந்த சிம்பிள் எழுதணும், ஈக்குவல் போட்டு மேலே இந்த டாட் போட்டு F2. சரிங்களா? நெக்ஸ்ட்டு concurrency ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ 4.4.5 concurrency ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். Triangle is a closed figure formed by 3 line segment. ஸோ triangle வந்து நம்மளுக்கு தெரியும் எத்தனை லைன் செக்மெண்ட் இருக்கும்? 3 லைன் செக்மெண்ட் இருக்கும். There are 3 sides and 3 angles. ஸோ ட்ரையாங்கிளுக்கு எத்தனை சைடு? 3 சைடு 3 ஆங்கிள்ஸ் இருக்கும். If the corresponding sides and corresponding angles of two triangles are equal, அப்போ அந்த டூ கரஸ்பாண்டிங் சைடும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? கான்க்ருவன்ஸ் ட்ரையாங்கிள். அந்த டூ ட்ரையாங்கிளை கான்க்ருவன்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்சர்வ் த ஃபாலோயிங் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஏபிசி அண்ட் XYZ. ஸோ இப்போ இந்த ஃபிகரை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். இதில் எது சைடு ஃபஸ்ட்டு பாருங்கள். சைடு பார்த்தோன்னா இப்போ ஏபி வந்து எதுக்கு ஈக்குவல்? இங்கே பாரு YZ. நெக்ஸ்ட்டு பிசி வந்து எதுக்கு ஈக்குவல்? XY. நெக்ஸ்ட்டு ஏசி வந்து XZ. ஸோ அப்போ இது என்னோடய சைட்ஸ் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது இல்லையா? நெக்ஸ்ட்டு பை த ட்ரேஸ் காப்பி சூப்பர் பொசிஷன் மெத்தட், அதாவது இந்த சூப்பர் பொசிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி அதாவது ட்ரேஸ் எடுப்போம் இல்லையா, it can be observed that triangle XYZ matches identically with triangle ABC. ஸோ இப்போ ட்ரேஸ் எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 3 சைட்ஸும் இப்போ ஈக்குவல்னு சொன்னோம் இல்லையா, அப்போ ட்ரேஸ் எடுத்தோன்னா இது ரெண்டும் நம்மளுக்கு எப்படி வரும்? ஐடென்டிக்கல் இல்லையா, ரெண்டுமே சேம் இல்லையா. All the sides and angles of in the triangle ABC is equal to corresponding sides and angles of the triangle XYZ. ஸோ அப்போ இதனோட ஆங்கிள்ஸும் சரி இதனோட சைடும் சரி எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவல். அப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ஈக்குவல். ஸோ அப்போ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த டூ ட்ரையாங்கிள்ஸையும் நம்ம கான்க்ருவன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள் XYZ. We can also observe that vertex A matches vertex Z. அதாவது A வந்து எதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா Zக்கு. அடுத்தது B வந்து எதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா Y. C வந்து எதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா X. There are called corresponding vertices. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? corresponding vertices.
ஸோ அப்போ அதை வந்து இங்கே எழுதியிருக்காங்க பாரு. ஆல்சோ ஆங்கிள் ஏ வந்து ஈக்குவல் டு ஆங்கிள் இசட், அதாவது ஆங்கிள் ஏ வந்து ஆங்கிள் இசட்டு, ஆங்கிள் பி வந்து ஆங்கிள் ஒய், ஆங்கிள் சி வந்து ஆங்கிள் எக்ஸ். திஸ் பேர் ஆர் கால்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ சைடும் ஈக்குவல், ஆங்கிள்ஸும் ஈக்குவல். In the above cases, the correspondence is A வந்து Z, B to Y, C to X. We write it as ABC to XY Z. Suppose we try to match vertex A with vertex Y or vertex X in figure 4.23. We can observe that the triangles do not match each other. So இப்போ நம்ம சொன்ன மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா நாட் மேட்சஸாக இருக்கும். ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், ஃபிகர் 4.23ல் அதானே சொல்லியிருக்காங்க. 4.23ல் பாருங்கள். இப்போ இது வந்து மேட்சஸாக இருக்குமா அப்படின்னா இருக்காது, சரியா? ஸோ அப்போ திஸ் டஸ் நாட் இம்ப்ளை தட் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் நாட் கான்க்ருவெண்ட். ஸோ இப்போ இந்த டூ ட்ரையாங்கிள்ஸை எடுத்து பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா நாட் கான்க்ருவெண்ட்டாக இருக்கும், சரிங்களா? So to confirm the concurrency of given two triangles, we have to check the concurrency of corresponding sides and angles. ஸோ அப்போ நம்ம ட்ரையாங்கிள்ஸை செக் பண்ணுறப்போ நம்மள என்ன பண்ணணும், அதனோட சைடையும் செக் பண்ணணும், அதனோட ஆங்கிள்ஸையும் செக் பண்ணணும். செக் பண்ணி டூவுமே ஈக்குவலாக இருந்தால் தான் அது வந்து கான்க்ருவெண்ட், இல்லை அப்படின்னா நாட் அ கான்க்ருவெண்ட். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி எக்ஸசைஸில் சம் இருக்குது, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. Hence the above triangle ABC is congruent, triangle XYZ are congruent. So we conclude that if all the side and all the angles of a one triangle are equal to corresponding side and angles of another triangle, then the two triangles are congruent to each other. ஸோ டூ ட்ரையாங்கிள்ஸோட சைடும் சரி ஆங்கிளும் சரி ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிருக்கணும். அப்படி மேட்ச் ஆகிருந்தால் அந்த ட்ரையாங்கிளை நம்ம கான்க்ருவெண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோங்கண்ணே, ஜாமெண்ட்ரி. நெக்ஸ்ட் டாபிக் ஹைபாட்டினஸ். ஸோ ஹைபாட்டினஸ் பார்க்கலாம். ஹைபாட்டினஸ் மீனிங் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த இயர்லியர் கிளாஸ் வி ஹாவ் டு லேர்ன் அபவுட் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ டிகிரி இருக்கும், 90 டிகிரி இருக்கும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன் ஆங்கிள் இஸ் ஏ ரைட் ஆங்கிள் அண்ட் அதர் டூ ஆங்கிள்ஸ் ஆர் அக்யூட் ஆங்கிள். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரைட் ஆங்கிளாக இருக்கும், ஒரு ஆங்கிள் மட்டும் ரைட் ஆங்கிளாக இருக்கும், அதர் டூ ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்சர்வ் த ஃபாலோயிங் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ இந்த பிக்சரை பாருங்கள், இது எல்லாமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா? In all the given triangles, the side which is opposite to the right angle is the largest side is called hypotenuse. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் பாருங்கள், இப்போ இதில் 90 டிகிரி எங்கே இருக்குது, ரைட் ஆங்கிள் இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த லார்ஜஸ்ட் லைனை தான் நம்ம ஹைபாட்டினஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதில் எது ஹைபாட்டினஸ், இதுதான் ஹைபாட்டினஸ். இந்த லார்ஜஸ்ட் லைன் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த லார்ஜஸ்ட் லைனை தான் நம்ம ஹைபாட்டினஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த பிக்சரில் இது வந்து ஹைபாட்டினஸ். நெக்ஸ்ட்டு இதில் சொல்லி பார்க்கலாம், பியில் எது ஹைபாட்டினஸ், 90 டிகிரி இங்கே இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற லார்ஜஸ்ட் லைன் எது, இது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எல்லுக்கு சொல்லுங்கள், இங்கே இருக்கு இல்லையா, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற லார்ஜஸ்ட் லைன் இது, சரியா? ஸோ அப்போ இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைபாட்டினஸ். ஸோ இதுக்கு பேர் என்னது, ஹைபாட்டினஸ். ஸோ இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எது ஹைபாட்டினஸ்ன்னு கேட்டால் சொல்ல தெரியணும் இல்லையா? நெக்ஸ்ட்டு in the above triangles the side AC and QR and MN are hypotenuse. ஸோ இதில் வந்து எது எது ஹைபாட்டினஸ்னு அவங்க சொல்கிறாங்க, ஏசிங்கிறது ஹைபாட்டினஸ், கியூஆருங்கிறது ஹைபாட்டினஸ், அதே மாதிரி எம்என்னுங்கிறது ஹைபாட்டினஸ்.
is related with the right angled triangles only. ஸோ இந்த ஹைபாட்டினஸ் வந்து ஒன்லி எதில் மட்டும்தான் வரும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் மட்டும்தான் வரும். ஸோ அதுதான் ரிமெம்பர் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் ஆங்கிள்டு ஹைபாட்டினஸ் சைடு, அதாவது ஆர்ஹெச்எஸ் கான்க்ருவன்ட் கிரைட்டீரியன். சரியா, ஆர்ஹெச்எஸ் அப்படின்னா என்னன்னா ரைட் ஆங்கிள் ஹைபாட்டினஸ் சைடு. ஆர்ஹெச்எஸ் அப்படின்னா நீங்கள் ரைட் ஆங்கிளில் பார்த்தாலே அது வந்து ஆர்ஹெச்எஸ் க்ரைட்டீரியா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு ஃபிகரில் புக்கில் இருக்க எக்ஸசைஸும் அதில் பார்த்தீங்கன்னா the name of the criterion clearly states that this criterion is used with right angled triangles only. Observe the two given right angled triangle. So the name of இந்த RHS வந்து only எதுக்கு மட்டும்தான் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் இந்த க்ரைட்டீரியா வந்து சூட் ஆகும், RHS க்ரைட்டீரியா. ஸோ இப்போ இங்கே 2 ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை பாருங்கள். In this 2 triangles right angle is common. So இந்த 2லுமே எது காமன், ரைட் ஆங்கிள் வந்து காமன். And if we are given the sides making right angles, then we can use the SAS criterion to check the concurrency of the triangles. ஸோ அப்போது ஆல்சோ இதில் என்ன செக் பண்ண சொல்கிறாங்கன்னா SAS, அதாவது சைடு ஆங்கிள் சைடு, இதை யூஸ் பண்ணி செக் பண்ண சொல்கிறாங்க இது வந்து கான்குரன்சியாக இல்லையா அப்படின்ட்டு. Or if we are given one side containing right angle and hypotenuse, then we can have new criterion. If the hypotenuse and one side of a right angle triangle is equal, அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட இந்த ஹைபாட்டினஸும் அண்ட் தென் ஒன் சைட் ஆஃப் ஒரு சைடும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா the hypotenuse and one side of another right angled triangle, then the two right angled triangles are congruent. ஸோ இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு ரைட் ஆங்கிள், இந்த 2 ஆங்கிள்ஸோட ரைட் ஆங்கிளும் இதனோட ஒரு சைடும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த 2 ஆங்கிள்ஸை நம்ம கான்க்ருவன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, அதுதான் அந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு ரைட் ஆங்கிள் ஹைபாட்டினஸ் சைடு கிரைட்டீரியன். ஸோ இதுதான் ரைட் ஆங்கிள்டு ஹைபாட்டினஸ் சைடு கிரைட்டீரியன். அதாவது என்னென்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் அந்த ரைட் ஆங்கிளும் அதாவது அந்த ஹைபாட்டினஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஹைபாட்டினஸ் இருக்கு இல்லையா, லார்ஜஸ்ட் சைடு, அந்த ஹைபாட்டினஸும் ஒரு சைடும் வந்து ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஆர்ஹெச்எஸ் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 4.2ல் இந்த 1, 2, 3, 4, 5, 6 இது எல்லாமே புக் ஒர்க்கு. 1லேருந்து 6th சம் வரைக்கும் நீங்கள் வந்து போடணும் கண்ணு. இது எல்லாமே புக் ஒர்க்கு தான், 1 வேர்ட் ஆன்சர் மாதிரி தான். ஸோ நீங்களே போட்டு சென்ட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.